மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நடிகர் விஜயின் தளபதி திருவிழா நிகழ்வால் புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கமே நேற்றிரவு குலுங்கியது. இரவு 7 மணிக்கு மேல்தான் நிகழ்ச்சி என்றாலும் காலை முதலே அரங்க வளாகத்தில் ரசிகர்கள் திரளத் தொடங்கினர். இதனால் புக்கெட் ஜாலிலே திருவிழா கோலம் பூண்டது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவும் நடைபெற்ற நிலையில் மலேசியாவில் மிகப்பெரிய தமிழ் பட இசை வெளியீட்டு விழா என்ற மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரத்தையும் இது பெற்றது. தமிழகத்திலிருந்து ஏராளமான இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் வந்திருந்தனர். பிற்பகல் 3 மணி தொடக்கம் இசை நிகழ்ச்சி களை கட்டியது. விஜயின் ஆரம்ப கால படங்களின் பாடல்கள் முதல் இப்பொழுது வரை உள்ள பாடல்கள் அதில் பாடப்பட்டன. இரவு 7:30 மணிக்கு இசை வெளியீட்டு விழா தொடங்க இசையமைப்பாளர் அனிருத்தின் சிறப்பு படைப்பும் இடம்பெற்றது. விஜயுடன் பணியாற்றிய நடன மாஸ்டர்கள் இணைந்து அவருக்கு ட்ரிபியூட் வழங்கும் வகையில் நடனமாடினர். உச்சகட்டமாக மேடையில் பேசிய விஜய் 33 வருட தனது திரையுலக வாழ்க்கையில் மக்கள் தனக்கு பேராதரவு வழங்கியதாகவும் இனி மக்களுக்கு திருப்பி தரும் நேரம் என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்களா இருந்தா என் ரசிகர்களாகிய நீங்களா. அது மட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பழைய கதை தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் டே 1லேருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன் முடிவு பண்ணேன். முடிவில் ஒரு பாடலை பாடியதுடன் பாட்டுக்கும் விஜய் நடனமாட அரங்கமே கரபொலியால் அதிர்ந்தது. த லாஸ்ட் டான்ஸ் என அவரின் தீவிர ரசிகர்கள் அதனை கொண்டாடி தீர்த்தனர். இவ்வேளையில் போலீசாரின் எச்சரிக்கையும் மீறி அரங்கில் விஜயின் கட்சியான டிவிகே கொடியை பறக்க விட்டதற்காக ரசிகர் ஒருவர் கைதான வீடியோவும் வைரலானது. இதனிடையே இந்த தளபதி திருவிழாவோடு கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஏற்பாட்டில் என்றும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்ட உணவு திருவிழாவும் நடைபெற்றது. அதில் 200க்கும் மேற்பட்ட உணவு விற்பனையாளர்கள் பலவித உணவுகளையும் பானங்களையும் விற்றனர். தளபதி திருவிழா, ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா, உணவு திருவிழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இந்நிகழ்வு விஜய் ரசிகர்களுக்கு நீங்கா நினைவுகளை தந்துள்ளது என்றால் மிக இல்லை. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.